இன்றைக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த உலகத்தில் மொத்தம் 800 கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று, நம்ம அந்த பிரச்சனையை தேடி போகணும். அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையே நம்மளை தேடி வரும். அப்படி நம்மளை தேடி வர பிரச்சனையை எல்லாரும் விதின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது வீட்டு வாசல் முன்னாடி விளையாடுறீங்கன்னு? இந்த தடவை பால் உள்ளே வந்துச்சு, பிச்சிருவேன். ஓடுங்கடா. சொல்லு மச்சான். மச்சான் என்னடா பண்ணுற? இப்போ தாண்டா எழுந்திருச்சேன். என்ன மச்சான் பகலே இப்படி தூங்குற? டேய், நைட் ஷிஃப்ட்ரா. ஆஃபீஸ் போயிட்டு மார்னிங் வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தேன். அம்மா வேறு வீட்டில் இல்லையா, அதான் நல்லா தூங்கிட்டேன். சரி அது இருக்கட்டும், அனிதா எப்படி இருக்கா? மச்சான் இப்போ தான் ஃப்ரெஷ் மூடில் இருக்கேன். அவளை பற்றி பேசி மண்டைக்கு ப்ரெஷர் ஏற்றாத. என்னடா இப்படி சொல்கிற? அப்படி என்னடா பண்ணா? சண்டை போடுறாடா. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறா. சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறா. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பேசினா அதில் 1.5 மணி நேரம் சண்டை மட்டும் தான்டா போடுறா அவள். ஏய், லவ் பண்ணும்போதே இப்படின்னா மேரேஜ்லாம் ஆகிட்டுனா டிவோர்ஸே வாங்கிட போலையே. தெரிலடா, நம்மளோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கும்னு இங்கே யாராலையும் அக்யூரேட்டாக ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. சரி, நீ எதுக்கு கால் பண்ண? அதுவா, ஒர்க் விஷயமா சென்னை போகிறேன்டா. நைட் 7:30க்கு ட்ரெயின். அதான் சென்டா பண்ண நீ வரியான்னு கேட்க தான் கால் பண்ணேன். இல்லைடா, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குது. ஓ சரி, இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல. நாங்கள் ரீச் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரி ஓகேடா, நீ பாரு. டேக் கேர். இன்றைக்கி என்ன ரீசன் சண்டே ஆரம்பிக்க வரான்னு தெரியலையே. சொல்லு. என்ன சார், உயிரோடு தான் இருக்கீங்களா? ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அது ஒன்றும் இல்லடி, ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. அதான் நீ கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். அது எப்படி நான் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் உன் ஃபோன் சார்ஜ் இருக்காது, சிக்னல் இருக்காது, பேலன்ஸ் இருக்காது, இப்படி தானே? ஏன்டி, என் கூட சண்டை போட்டால் தான் ஒப்பனுக்கு சோறு போடான்னு சொன்னானா? ஏன் இப்படி டெய்லி என்னை சாவடிக்கிற? ஓ, நான் பேசுகிறதே உனக்கு சாவடிக்கிற மாதிரி இருக்கா? சரி, எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவனே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகட்டா? இப்படி ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே அடியாக கொன்னுடு, நிம்மதியாக போய் சேர்ந்துடுறேன்.
ஹலோ ஆம்புலன்ஸ். சார் சார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த அட்மிஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. தென் இது அவரோட திங்ஸ். கண்ணா எங்கடா இருக்க? மக ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணிட்டல? மகாவை காப்பாத்துறது உன் கையில தாண்டா இருக்கு. கண்ணா மகா நம்மளை விட்டு போயிட்டாடா. சார் நீங்கள் அட்மிட் பண்ண பேஷண்ட் இறந்துட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணணும். உடனே வந்துடுங்க. சார் 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 லைன்ல இருக்கீங்களா? ஹலோ எல்லாம் கனவா? இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு.
சொல்கிறா. மச்சான் என்னடா பண்ணுற? மச்சி, ஏன் இதுக்கு இந்த கிளம்பிய கதை? அடுத்த 20 நிமிஷம் என் வீட்டில் இருக்கணும். உடனே கிளம்பி வா. மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இதில் ஒரு ட்ரீம் தானே, அதுக்கேண்டா இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? இல்லைடா, நடக்கலாம் வச்சு பார்த்தா இது ஒரு ட்ரீம் இல்லை, இட்ஸ் பர்செப்ஷன். பர்செப்ஷனா? அப்படின்னா? இங்கே பாரு, ஜெனரலாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஹியூமனுக்கும் 6 அறிவு இருக்குங்கிறது தான் காமன். ஆனால் மோஸ்ட்டாக அது இவளுக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த 6th சென்ஸுக்கு ESPன்னு ஒரு நேம் இருக்குது. அப்படின்னா? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அதில் இருக்க ஒரு டைப் தான் இந்த ப்ரீகாக்னேஷன், அதாவது ஃப்யூச்சரை முன்னாடியே பார்க்குற ஒரு பவர். ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு எந்த மாதிரி சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இங்கே இல்லை. அதனால தான் இதெல்லாம் நம்பலாமா நம்மன்னு கூட தெரில. நீ ஏன்டா எப்படி பார்க்குற? இல்லை, 20 வருஷம் மேலே 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும், அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ அறிவு வந்துச்சு? டேய், நானே ஆல்ரெடி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன், ஏன்டா நீ வேறு? மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் லைஃப்பில் தான் நடக்க போகுதுன்னு அவன் தலையே எழுதியிருக்கும், அது இப்படி தான் அவன் லைஃபு மூவ் ஆகும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறலாம் உண்மையாக இருந்தால் கூட வித்தியை மாற்றுற சக்திலாம் யாருக்கும் கிடையாது, மாற்றவும் முடியாது. என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி அந்த ஆக்சிடென்ட் நடக்கணும் இருந்தா அதை பிளேஸ் தடுத்தே ஆகணும். எம்டி எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு? சொல்லுங்கள் சார். விமல், அந்த நெக்ஸஸ் ப்ராஜெக்ட் என்னாச்சு? நைட்டே முடிச்சிட்டேன் சார், மார்னிங் தான் கிளைண்ட்டை சப்மிட் பண்ணணும். அதை பற்றி பேச தான் இப்போ கால் பண்ணேன். அந்த கிளைண்ட்டு போன US கிளம்புறாங்க, அதான் அதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஜெக்டையும் கலெக்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ உடனே போய்ட்டு அவங்க ப்ராஜெக்ட் அவன்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. பட் சார், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் போயே ஆகணும் இன்னைக்கு. விமல், உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ நல்லா தெரியும். என்னால் வேறு யாரையும் நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணலாம் அனுப்ப முடியாது. ஸோ நீங்களே இப்போ போயிட்டு ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். பட் சார், ஹலோ ஹலோ, சே, நான் தான் அப்போவே சொன்னேன் மச்சான், இங்கே ஒருத்தன் விதியை மாற்ற யாராலையும் முடியாது. மச்சான், விதியை மாற்ற டைம் வந்துருச்சுடா. என்னடா சொல்கிற? எப்படி? தெளிவாக சொல்கிற, நல்லா கேட்டுக்கோ. இப்போ டைம் 5 ஆகுது. எனக்கு வந்த பர்செப்ஷன் படி உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது நைட் 7:40. எம்டி கொடுத்த ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க போக கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். கரெக்டாக கால்குலேட் பண்ணால் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி அங்கே போயிடலாம். 10 நிமிஷமா? 10 நிமிஷத்துக்கு என்னடா பண்ண போகிற? உனக்கு ருசி சொல்லவா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? ஒரு சின்ன கல். இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த கல் தான் காரணம்னா என் கெஸ் படி இப்போவும் அந்த கல் அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ எனக்கான வேலை ஒன்றே ஒன்று தான், அந்த கல் அந்த இடத்துலேருந்து இருக்கணும். அது 7:40 பார்க்கலாம் இங்கே ஜெயிக்கிறது நானா இல்லை அந்த விதியானு. ச்சே,
ஆச்சு? அந்த கல் எடுத்துட்டல? கதிர், நீ சொன்னது கரெக்டு தான்டா. ஒருத்தன் விதியை மாற்ற யாராலையும் முடியாது. இன்ஃபேக்ட் மாற்றணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. டேய், என்னடா ஆச்சு? உனக்கு சொன்னால் புரியாது மச்சான். நேரில் வா, சொல்கிறேன். ஒரே குழப்பமாக இருக்கு. நீ எதுவும் கனவு நினைச்சு கூட தெரியலையே. ஹாய் விக்ரம், ட்ரீம்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன விக்ரம், எதுவும் பேசாம அமைதியாகவே இருக்க? ஓ புது நேம் இப்போ விமல் தானே? ஆனால் நான் தேடி வந்திருக்குது என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் விக்ரம் தானே. அண்ட் ஒன் மோர் திங் விக்ரம், தி கேம் வில் பிகன்.